அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் வந்து கல்யாண வீடு இருந்துச்சு. அதனால் நைட்டு மருதாணி அரைச்சி வச்சாச்சு. நான், அம்மா, என் பொண்ணு. என் பையனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அவங்க வைக்கல. அவங்கள வந்து அதுக்கப்புறம் வற்புறுத்தவும் இல்லை. என்ன தான் வந்து கோன் ஐட்டங்கள் வந்து நிறைய வந்திருந்தாலும் எனக்கு ரொம்ப வந்து ஃபேவரெட் என்னென்னா, இந்த மருதாணி இலையை அரைச்சி கையில் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்பண்டா காயும், எப்பண்டா நம்மளுக்கு கை செவக்கும். மருதாணி வச்ச பிறகு அந்த கையை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். நானும் அப்படி தான், என் பொண்ணும் அப்படி தான். எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே வந்து மருதாணி கையில் வச்சா செட் ஆகாது. ஆனால் இன்றைக்கி வந்து வைக்க சொன்னேன், அம்மாவும் வச்சுட்டாங்க. என் பொண்ணுமே 2 கையில் வச்சுட்டு மற்ற நேரம்லாம் எடுத்துருவாங்க. இப்போ ஏற்கனவே சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகினால மருதாணி வச்சோன்னே ஒரு குளிர்ச்சி ஒன்றும் தெரில கையில் வைக்கும்போது. இல்லைன்னா விறுவிறுன்னு இழுக்கும். இந்த மருதாணி ஏற்கனவே குளிர்ச்சியாக, அதனால் சரின்னு வச்சாச்சு. மறுநாள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சட்னி, சாம்பார். பிள்ளைங்க வந்து வடை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வடையை வச்சு சாப்பாடு கொடுத்தாச்சு. பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டாங்க. நானும் எனக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் சிங்கில் கடந்த பாத்திரம், இட்லி பாத்திரம், குக்கரு எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது தான் என் பையன் சொன்னாங்க, ஏம்மா நானே சீக்கிரம் கிளம்பிட்டேன், நீங்கள் என்னம்மா நீங்கள் 2 பேரும் கிளம்புறதுக்கு இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பசங்கனாலே அப்படி தான், ஒரு 5 நிமிஷத்தில் ஃபேண்ட்டு சட்டை போட்டோமா, ஷூவை மாட்டினோமான்னு ரெடி ஆகிடுவாங்க. என் பொண்ணை ரெடி பண்ணவே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிட்டு. அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும் வைக்கும் அப்படின்னு சொல்லி தலையை கட்டி வச்சு அவங்கள ட்ரெஸ்ஸை மாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ட்ரெயினில் தான் இன்றைக்கி எல்லோரும் போகிறோம் கல்யாண வீட்டுக்கு. பிள்ளைங்களுக்கு வெளியில் எங்கேயுமே சம்மர் லீவில் கூட்டிகிட்டு போகல. ஏன்னா அம்மா, அக்கா, நான் எல்லாருமே உள்ளூர் ஒரே ஊரில் தான் இருக்கும். அதனால் சம்மர் லீவுக்கு அக்கா வீட்டுக்கு போகணும், அம்மா வீட்டுக்கு போகணுங்கிறதே கிடையாது. ஏன்னா எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுனால. அப்படின்னு கல்யாண வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. என்ட்ரன்ஸில் வந்து ஜூஸ் கொடுத்தாங்க. இந்த வெயிலுக்கு இதமாக ஜூஸை குடிச்சிட்டு அப்படி பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்தையுமே பார்த்துட்டு சொந்த பந்தங்கள் அத்தனை பேர்த்தையும் விசாரித்து சந்தோஷமாக பேசிவிட்டு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு சாப்பாட்டுக்கு. பிள்ளைங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடுனா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தால்ச்சா, சம்பல், அன்னாச்சி பழத்தில் வந்து ஜாம் வச்சுருந்தாங்க. சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட பார்த்து பேசிட்டு கவர் வச்சு கொடுத்துட்டு அப்படி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. பக்கத்தில் தான், நடந்தே வந்துட்டோம். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இந்த வெயிலில் பஸ்ஸில் ஏறி இறங்குறதை நினைக்கும் போதே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ட்ரெயின் தான் நமக்கு ரொம்ப ஈஸின்னு ரிட்டன் வரும்போது ட்ரெயினுக்கே வந்தாச்சு. ஸ்டேஷன் வாசலில் கப்பீஸ் விற்றுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.